மாநாடு 24வது கட்சி காங்கிரஸுங்கிறது நான் கலந்து கொள்ளக்கூடிய 2வது அகில இந்திய மாநாடு. இந்த மாநாடு என்னென்னா, இங்கே பெரிய மக்கள் பங்களிப்போடு இந்த மாநாடு நடைபெறுது. மதுரைங்கிறது தமிழ்நாட்டினுடைய ஒரு கேந்திரமான கட்சி வலுவாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதியில் இந்த மாநாடு 3வது முறையாக நடைபெற்றாலும் இந்த மாநாட்டிற்கு தமிழ்நாடு முழுவதும் இருந்து கம்யூனிஸ்ட் குடும்பங்கள் நிதி ஏராளமாக வழங்கியிருக்கிறாங்க. பொதுமக்களும் வீடு வீடாக போய் உண்டியல் மூலமாக நிதி வசூல் பண்ணியிருக்கிறோம். ஆகவே மக்கள் கொடுத்த நிதியிலிருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநாடு நடைபெறுது. நீங்கள் மற்ற கட்சிகளுடைய மாநாடுகள்லாம் பல நிறுவனங்கள் நடத்தி கொடுக்குறாங்க, கார்ப்பரேட்டுகள் நடத்துகிற மாதிரி மாநாடுகள் நடக்குது. இது உழைப்பாளி மக்கள் நடத்தக்கூடிய மாநாடாக தொழிலாளிகளுடைய ஒரு நாள் சம்பளம் கொடுத்துருக்காங்க. சாதாரண மக்கள் தங்களுடைய உழைப்பிலிருந்து நிதியை கொடுத்துருக்காங்க. அதன் மூலமாக இந்த மாநாடு நடைபெறுது. அதெல்லாம் விட என்னென்னா, இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்படக்கூடிய அரசியல் தீர்மானங்கிறது 2 மாதங்களுக்கு முன்பாகவே கட்சி உறுப்பினர் வரைக்கும் சுற்றுக்கு விடப்பட்டது. அதில் திருத்தங்கள் சொல்வதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. மாநாட்டு பிரதிநிதிகளும் விவாதத்தில் கலந்து கொண்டு பேசுவதற்கான வாய்ப்பும், மாநாட்டிலேயே கலந்து கொண்டு திருத்தங்கள் கொடுப்பதற்கான வாய்ப்பும் கொடுத்துருக்கு. இந்த மாதிரியாக ஒரு கட்சியினுடைய அரசியல் தீர்மானத்தின் மீதே கட்சி உறுப்பினர் வரைக்கும் கருத்து சொல்வதற்கான வாய்ப்புகள்லாம் வேறு எந்த கட்சியினுடைய மாநாட்டும் நடைபெறுவதில்லை. ஆகவே இது இன்றைக்கு ஜனநாயகபூர்வமாக நடைபெறக்கூடிய இந்த மாநாடுங்கிறது உண்மையிலேயே மற்ற இளைஞர்கள் எப்படி கட்சி மாநாடுகள் நடக்குது என்பதை கூர்ந்து கவனிக்கணும். ஆகவே கம்யூனிஸ்ட் கட்சி மிகப்பெரிய ஜனநாயக நடைமுறையில் அதனுடைய மாநாடுகளை நடத்தி கொண்டிருக்கு அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிக்க விரும்புகிறேன். அடுத்து என்னென்னா, ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று சொல்லப்படக்கூடிய நாடாளுமன்றம் இன்றைக்கு எப்படி ஜனநாயகத்துக்கு விரோதமாக நடைபெறுதுன்னா, நீங்கள் அரசு நினைத்தால் பல்வேறு சட்டங்களை அவங்க இஷ்டத்துக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க. குறிப்பாக என்னென்னா, நம்முடைய இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமான சட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும். குறிப்பாக இப்போ வக்ஃபு திருத்த சட்டம் 2025ங்கிறது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இது என்னென்னா, வக்ஃபுங்கிறது இஸ்லாமிய மக்கள் தங்களுடைய சொத்துக்களிலிருந்து, தங்களுடைய வருமானத்திலிருந்து ஒரு பகுதியை வக்ஃபுக்கு கொடுக்கறதுன்ற முறையில் கொடுப்பாங்க. அதை நிர்வகிப்பதற்கு ஒரு அகில இந்திய அளவில் ஒரு வக்ஃபு கவுன்சில் இருக்குது, மாநில அளவில் வக்ஃப் போர்டுகள் இருக்குது. இதில் ஏற்கனவே இதற்கான சட்டங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு. இது முஸ்லீம் சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சட்டம். ஆனால் இந்த சட்டத்தை திருத்த சட்டம் கொண்டு வர்றேங்கிற பேரில் இது முழுக்க இஸ்லாமியருக்கு எதிரான சட்டமாக இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக என்னென்னா, சென்ட்ரல் வக்ஃபு கவுன்சிலில் மொத்தம் 22 உறுப்பினர்கள் இருக்கலாம். இதில் 11 உறுப்பினர்கள் நீங்கள் நான் முஸ்லீம்ஸ் இருக்கலாம் அப்படின்னு வந்திருக்கு. அதே மாதிரி வக்ஃபு போர்டு, மாநில வக்ஃபு போர்டில் 11 உறுப்பினர்கள் வரைக்கும் இருக்கலாம். அதில் 7 பேர் நான் முஸ்லீம்ஸ் வரலான்னு இருக்குது. ஏன்னா, முஸ்லீம்களுடைய சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடிய இந்த அமைப்புக்கு நான் முஸ்லீம்ஸ் ஏன் கொண்டு வரணும் அப்படிங்கிற தேவை என்ன இருக்குது? அதே மாதிரி எல்லா அதிகாரங்களையும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அரசுக்கும் அவங்களுக்கு டிஸ்பியூட் வந்தால் மாவட்ட ஆட்சித்தலைவர் யார் பக்கம் நிற்பார் அப்படிங்கிற இதெல்லாம் இருக்குது. ஆகவே இந்த திருத்தங்கள்லாம் எதுக்காக கொண்டு வரப்பட்டிருக்குன்னா, இப்போ 2026 உத்தரப்பிரதேச மாநிலம் தேர்தலை சந்திக்க போகிறாங்க. நீங்கள் அந்த தேர்தலை சந்திக்க போகிற சூழலில் வக்ஃபு சொத்துக்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய சொத்துக்களில் 27% சொத்துக்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்குது. ஆகவே கடந்த தேர்தலில் ராமர் கோயிலை வச்சு ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. இப்போ ராமர் கோயில் கட்டி பிடிச்சாச்சு. ஆகவே உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சி அதிகாரங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பிஜேபிக்கு இருக்கிறதுனால அவங்க இன்றைக்கி அங்கே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த வக்ஃபு பிரச்சனையை இந்த சட்டம் உருவாக்கப்பட்டால் அது இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்குமான மோதலாக மாற்றுவதற்கான முயற்சி எடுத்து அதன் மூலமாக உத்தரப்பிரதேசனுடைய ஆட்சியை பிடிக்கலாங்கிறது அவங்களுடைய உள்நோக்கமாக இருக்குது. ஆகவே இது மாதிரியெல்லாம் நீங்கள் நாடாளுமன்றத்தையே இரவு நடுநிசையில் தான் இந்த 2 சட்டங்களும் நிறைவேற்றப்பட்டது. மணிப்பூர் சம்பந்தமான சட்டமும் இதெல்லாமே நடுநிசைக்கு மேலே 2:30 மணிக்கு லோக்சபாலையும் கிட்டத்தட்ட 3 மணிக்கு ராஜ்யசபாலையும் இந்த சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. வாக்கெடுப்பு மூலமாக தான் நிறைவேற்றப்பட்டிருக்கு. பிஜேபி அணியில் இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற கட்சிகள்னு சொல்லக்கூடிய தெலுங்கு தேசம் கட்சி,
மதச்சார்பற்ற ஜனதாதளம், சிவசேனா இவனுடைய ஏக்நாத் ஷிண்டே பிரிவு உள்ளிட்ட இந்த கட்சிகள் எல்லாம் இந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க தங்களை மதச்சார்பற்ற கட்சின்னு சொல்லிட்டு பிஜேபிக்கு பின்னால் போய் நிற்கக்கூடிய நிலைமைகளை நம்ம பார்க்குறோம். ஆகவே இந்த அரசு பார்த்திங்கன்னா ஜனநாயக விரோதமாக நாடாளுமன்றத்தையே தன்னுடைய மதவாத அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அரசாக இருக்குது. ஆகவே இதற்கு எதிரான போராட்டத்தையும் மாநாடு நடத்த வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியிருக்கு. அந்த வகையில் இந்த மாநாடு அனைத்து வகையிலும் இந்த தீர்மானங்கள் உட்பட இங்கே நிறைவேற்றப்பட்டக்கூடிய அனைத்து தீர்மானங்களையும் வெற்றியடைவதற்கு நாம் எல்லோரும் சேர்ந்து பாடுபட வேண்டும் என்பது கேட்டுக்கொள்வோம்.